ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நேற்று ஒரு ஷார்ட் கொடுத்துருந்தேன். இந்த லைட்டும் ஃபேனும் சேர்ந்து ரிமோட் ஃபேன்னு அது ஓகே ஆகிட்டு நினச்செல்லாம் கனெக்ட் பண்ணும். ஆனால் அது ஓகே ஆகவே இல்லை. அது இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே இப்படி இருக்குது. இந்த பட்டாசு தரச்சக்கரை மாதிரி இருக்குது. நாங்களும் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் நினச்சோம். இது அவ்வளவும் இந்த மாதிரி நிறைய மிஷின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லைட் ஃபோக்கஸ் வந்து இதில் வந்து வருது, கனெக்ட் ஆகுதான். கஸ்டமர் சொல்கிறாரு, சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க, நல்லா செஞ்சுட்டாங்க, நிறைய விலை சொல்லாதீங்கன்னு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்யட்டும்? இந்த மாதிரி பொருள்லாம் நாங்கள் ரொம்ப ரேராக பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி பொருள்லாம் நாங்கள் வெளியே மெயின் கம்பெனிக்கு தான் கொடுத்து அனுப்புவோம். அவங்க கம்பெனிக்கு போனாலே துட்டு எகிரிடும். இப்போ கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் வெளியே கம்பெனிலாம் கொடுக்க வேண்டாம், நீங்களே செய்யுங்க. நான் இதுக்குள்ளே செய்கிறக்கு எங்களுக்கு கூட ஜாமான் இல்லை, இதுக்கெல்லாம் தனி மிஷின், இதெல்லாம் வந்து அந்த மிஷின் கட்டிங்கில் கொடுத்து தான் செய்யணும். நாங்கள் இந்த மாதிரி ஃபேன் எப்பவும் செஞ்சதில்லை. இப்போ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி ஃபேன்லாம் நிறைய பண்ணுவோம். இது இப்போ ஃபேன் வந்து ஓடுது, ஆனால் இன்னும் அந்த லைட்டு வேலை வந்து செய்ய மாட்டுக்கு. அது நிறைய கலர் லைட் வருமா, அந்த வேலை செய்ய மாட்டுக்கு. அந்த வேலை பார்க்கணுன்னா எலக்ட்ரிஷியன் தான் பார்க்கணும். இல்லை எங்கே இந்த ஃபேன் ரெடி ஆகுதோ அங்கே தான் கொடுத்து அனுப்பணும். நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேன், ஐயோ இது என்னால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியலையே, எனக்கு வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு. எனக்குமே அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஆவலோட காத்திருந்தேன். அதே மாதிரி ஆவலோட பார்த்தாச்சு. உள்ளே இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கங்க. தயவு செஞ்சு என்னை ஃபாலோ பண்ணுற எல்லார்ட்டும் ஒரே வார்த்தை சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபேன்லாம் வாங்காதீங்க. நார்மல் இந்த மாதிரி ஃபேனை வாங்கி போட்டால் இதுக்கு செலவும் கூடுதல் வராது, சீக்கிரம் கெட்டும் போகாது. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, உங்கள் விருப்பம் தான். பார்க்க அழகாகவும் இருக்கும், செலவும் கூடிரும். ஒரு தடவை ரிப்பேர் ஆகிட்டுனா பின்ன அது செய்யறது வந்து ரொம்ப ரேரான. இந்த மாதிரி பொருள்லாம் சர்க்கிட் ப்ராப்ளம்லாம் செஞ்சிட்டலாம் திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து அவ்வளோ வந்து நைட் நேரத்தில் கலராக இந்த தீபாவளி லைட்டு மாதிரி மின்னுமா, அந்த கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சட்டி மாதிரி, அது வழியாக ஃபோக்கஸ் லைட்டு மாதிரி எரியும். அப்படியே அந்த அவர் எங்கள் கஸ்டமர் சொன்னார் எங்கள்கிட்ட. அதனால் இவர் பிரித்து பார்த்துட்டு என்னால் முடியாது, நான் வெளியேனா அனுப்ப. என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் செய்ய முடியும், தெரியாது நாங்கள் கை வைக்க முடியாது. கை வச்சு ஏதோ ஒன்று ஆகிட்டுனா அதெல்லாம் தெரிஞ்ச இடத்துல கம்பெனிக்காரங்களுக்கு கொடுக்கலாம். கஸ்டமர் இல்லை நீங்களே செஞ்சுட்டாங்க, கம்பெனிக்காரங்க நிறையா துட்டு வாங்குவோம். ஏன்னா என்ன செய்ய, உங்களுக்கு பொருளும் நல்லா வேணும், சீக்கிரமும் வேணும், பைசாவும் குறையும்னா நாங்கள் என்ன கடவுளா ஆண்டவரா சொல்லுங்கள்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபேன்லாம் நீங்கள் வாங்காதீங்க சொல்லுங்கள். என் பேச்சு கேளுங்க, அழகை பார்த்து ரசித்து ஓடாதீங்க. அழகு ஆபத்தானது, போன பதிவுன்னு சொன்னேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தந்து என்னை மேலே 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 கொண்டு போங்க. மேலேனா சாமிகிட்ட கொண்டு போயிடாதீங்க. அப்படியே நம்ம வந்து யூடியூபர் என்னை எங்கே நீங்களாம் பார்த்தா பவானி லைஃப் ஸ்டைல்னு கேட்கணும். அந்த மாதிரி உயர்த்து கொண்டு போங்க. மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன். பை. சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? பண்ணணும்.